Taste the Daily. கடந்த தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதி எண் 18. லோக் ஆயுக்தா முறையாகவும் முழுமையாகவும் செயல்பட தேவையான நடவடிக்கைகளை திமுக அரசு உடனடியாக மேற்கொள்ளும். அதன் மூலம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பொது ஊழியர்கள் மீதான ஊழல் புகார்கள் தாமதமின்றி விசாரிக்கப்பட்டு குற்றம் புரிந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். தேர்தல் அறிக்கை கேட்கும் போது காதல பூ சுத்துறதை விட ரொம்ப இனிமையாக தான் இருக்கும் அவங்களோட தேர்தல் அறிக்கை. இந்த திராவிடத்தோடைய செயல்பாடுகளை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் களத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. உதாரணமாக இந்த லோக் ஆயுக்தா ஒரு மிக அருமையான சட்டம், நம்ம தேசத்துக்கு தேவையான சட்டம். பல மாநிலங்களில் அதை செயல்படுத்தி மக்களுக்கு தேவையான வெற்றி கண்டிருக்கிறாங்க. உதாரணமாக சொல்லணும்னா அண்டை மாநிலமான கர்நாடகா மாநிலத்தில் அமல்படுத்தியிருக்காங்க. ஒரு முதல்வர் பதவி இழந்திருக்காரு. லோக் ஆயுக்தா உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியல, உயர் நீதிமன்றத்துக்கு போக முடியல, மாநிலத்தின் நீதிமன்றங்களுக்கு போக முடியல, பதவியை இழந்துட்டு அவர் வெளியே போயிட்டாரு. அப்ப ஒரு மாநிலத்தோட முதல்வரே பதவி விலக அளவு அந்த சட்டத்தோட வலிமையா இருக்குதுன்னா ஏன் இந்த திராவிடத்தால் அதை கொண்டு வர முடியல? அது மக்கள் நல சார்ந்தது தானே, மக்களுக்கு தேவையானது தானே. அரசு உயர் அதிகாரிகள் முதல் கொண்டு அரசு பதவி வைப்பவர்கள், சட்டத்துறையில எம்எல்ஏக்கள்ல இருந்து முதலமைச்சர்கள் இருந்து மந்திரிகள்ல இருந்து அதுல வரலாமே. அதுதான் அந்த சட்டத்தோட வடிவம். ஏன் அந்த திராவிடத்தால் கொண்டு வர முடியாது? ஏன்னா மொத்த குடும்பம் எப்படி இன்னைக்கு அந்த திராவிட கட்சிக்குள்ள இருக்குதோ அந்த மாதிரி அந்த மந்திரி சபையில 50 ஆண்டு காலமா எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அவ்வளவு பேர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு. இன்னைக்கு உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 36 மந்திரிகள் இருக்காங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 18-20 மந்திரிகள் மீது கேஸ். நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டவர்கள் ஏதோ முன்ஜாமீனை வாங்கிக்கிட்டு சட்டத்துறையை ஏமாத்திக்கிட்டு இனி வெளியில நடமாடிக்கிட்டு இருக்காங்க. யார் மேல வழக்கு இல்ல? பெரியசாமி மீது வழக்கு இருக்குது, ராமச்சந்திரன் மீது வழக்கு இருக்குது, சேகர் பாபு மீது வழக்கு இருக்குது. யார்? நம்ம தமிழக முதல்வர் மீது பாலத்தின் மீது வந்து அம்மையார் போட்டாங்களே. அம்மையார் சென்னை மேம்பாலம் கட்டினதுல இன்றைய தமிழக முதல்வராக இருக்கிறவர், அன்றைய சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தவர் ஊழல் வழக்கில் இருக்கிறாரு. யாரு மீது வழக்கு இல்லை? அந்த மொத்த குடும்பம் எப்படி ஒரு திராவிட குடும்பம் பொழுது அதே போலதான் இந்த திராவிட மந்திரி சபைகளும் மொத்தமும் ஊழல். மக்களோட சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற ரகுபதி அவரு மேல கேஸ் இருக்குது. இன்னைக்கு அவர் தான் நாட்டோட சட்டத்துறை அமைச்சர். எப்படி அவங்களால அமல்படுத்த முடியும்? ஒரு அருமையான சட்டம். நம்ம தேசத்துக்கு தேவையான இன்றைய காலகட்டத்தில் இன்றைய அனைவர் கையிலேயும் செல்போன் வந்து விட்டது. உடனுக்குடன் தகவல் தெரிந்து விட்டது. இவங்க செய்யற ஊழல் தெரியாதா? மத்திய அரசு 4000 கோடி கொடுத்தது சென்னை மாநகராட்சியில. சென்னை பொறுப்பு அமைச்சர், சென்னைக்கு வந்து சிஎம்டியோட பொறுப்பா இருக்கக்கூடிய சேகர் பாபு சொன்னாரு 100% முடிச்சிட்டுனாரு. தமிழக முதல்வராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னாரு 1 சொட்டு தண்ணி நிக்காதுனாரு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கிற மா சுப்பிரமணியம் சொன்னாரு மக்கள் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வந்தாலும் வரும் மழை நீர் 1 சொட்டு நிக்காதுனாரு. சென்னை மாநகராட்சி மேயராக இருந்த பிரியா அவர்கள் சொல்றாங்க. ஆனா சாதாரண 2 நாள் மழை 24 மணி நேரத்தில் 3 மணி நேரம் மழை பெய்தா கூட மக்கள் தத்தளிக்கிறாங்க. மக்களோட வரி பணம் 4000 கோடி ரூபாய். அந்த ஊழலை கண்டுபிடிக்க முடியலையே, யாரு செஞ்சாங்கன்னு. அதுல இருந்த அதிகாரிகளோட நிலைமை என்ன? இந்த சட்டம் தேவையானது இன்றைய நம்ம தேசத்துக்கு. குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு நாம ஏமாற்ற முடியாது மக்களை. ஏன் ஏமாத்தணும்? மக்கள் வரி பணம் கட்டுறாங்க இல்லையா, அவங்க சாதாரண குடிமகன் போய் கொடுக்கலாங்க. அதுல புகாரு, அதுல 5 பேர் உறுப்பினர், ஒரு தலைவர், நீதிமன்ற உறுப்பினர்கள் 2 பேர், நீதித்துறை சாராதவர்கள் 2 பேர், மொத்தம் 5 பேர் அதுல உறுப்பினராக இருக்கலாம். இன்னைக்கு அந்த சட்டம் வந்து நம்ம தமிழகத்தில் அமல்ல இருக்கா? இல்ல.